ஓம் சாந்தி. நினைவினால்தான் பாவக்கர்மங்கள் விநாசமாகின்றது. டிரான்ஸில் செல்வது ஒரு மதிப்பற்ற பைசாவிற்கான விளையாட்டாக இருக்கின்றது. மாயையினுடைய விதவிதமான ரூபங்களில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நாம் படிப்பின் மீது அக்கறை செலுத்துகின்றோம். ஒரு பக்கம் பக்தியாக இருக்கின்றது, மற்றொரு பக்கம் ஞானமாக இருக்கின்றது. பக்தியில் கற்றுக் கொடுப்பவர் அநேகர் இருக்கின்றார்கள். ஆனால் இங்கே ஒரே ஒரு ஆன்மீக தந்தைதான் இருக்கின்றார். குழந்தைகளாகிய நம்மை கூட தந்தை சுயதர்ஷன சக்கரதாரியாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். நாம் அவருடைய குழந்தைகள். பிராமணரிலிருந்து தேவதையாக ஆகின்றோம். தந்தை வந்து நினைவு யாத்திரையை கற்றுக் கொடுக்கின்றார். டிரான்ஸிற்கு எந்த ஒரு மகத்துவம் எதுவும் கிடையாது. நினைவினால்தான் பாவக்கர்மங்கள் விநாசம் ஆகின்றது. டிரான்ஸினால் பாவக்கர்மங்கள் அழியாது. அதனால் தந்தை எச்சரிக்கை செய்கின்றார். குழந்தைகளே, டிரான்ஸில் செல்வதற்கான ஆர்வம் வைக்காதீர்கள் என்று. நம்முடைய மரம் மெதுமெதுவாக பெரியதாகின்றது. நாம் ஆத்மாக்கள் பரமபிதா பரமாத்மாவிற்கு எதிரில் அமர்ந்திருக்கின்றோம். பரமபிதா பரமாத்மா நமக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இது படிப்பு. கல்ப கல்பமாக தந்தை வந்து நமக்கு படிப்பிக்கின்றார். இப்போது சங்கம யுகம். நாம் டிரான்ஸ்பர் ஆக வேண்டும். நாடகத்தின் திட்டத்தின்படி நாம் நடித்துக் கொண்டிருக்கின்றோம். நடிப்பிற்கு மகிமை இருக்கின்றது. தந்தை வந்து படிப்பிக்கின்றார். நாடகத்தின் படி நாம் தந்தை மூலமாக ஒருமுறை படித்துவிட்டு மனிதரிலிருந்து தேவதையாக அவசியம் மாறுகின்றோம். நாம் தந்தையையும் மற்றும் படைப்பின் ஆதி மத்திய அந்திமத்தையும் தெரிந்து கொண்டோம். நாம் புதிய உலகத்திற்காக படிக்கின்றோம். அங்கே தேவதைகளுடைய ராஜ்யத்திற்காக. இங்கே அவசியம் புருஷோத்தம சங்கமயுகத்தில் நாம் படிக்கின்றோம். நாம் இந்த துக்கத்திலிருந்து விடுபட்டு சுகத்திற்கு செல்கின்றோம். நாம் அரைக்கல்பமாக
தேக அபிமானியாக ஆகிவிட்டோம். இப்பொழுது ஆத்ம அபிமானியாகி தந்தையை நினைவு செய்வதால் விகர்மங்கள் விநாசமாகின்றன. நாம் இப்போது யாத்திரை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் தந்தையின் குழந்தையாக மாறினோம். பிறகு தந்தை மூலம் படிக்கின்றோம் மற்றும் படிப்பிக்கவும் செய்கின்றோம். இந்த உலகத்தை பார்த்தாலும் பார்க்காதவாறு, சாப்பிட்டாலும் குடித்தாலும் நம்முடைய புத்தி தந்தையின் பக்கமே இருக்கின்றது. இப்பொழுது புதிய உலகம் உருவாகிக் கொண்டிருக்கின்றது. எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை புதிய வீடு கட்டிக் கொண்டிருக்கின்றார். நாம் சொர்க்கவாசியாக மாறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் வீடு செல்வதற்காக அவசியம் தூய்மையாக மாறுகின்றோம். நினைவு யாத்திரையினால் தந்தை மட்டுமே எப்பொழுதும் தூய்மையாக இருக்கின்றார். நாம் தூய்மையை தாரணை செய்கின்றோம். தேவதையாக மாறுகின்றோம். இந்த ஒரு சமயத்தில்தான் ஆத்மாக்களுக்கு தந்தை பரமபிதா படிப்பிக்கின்றார். இது பெரிய உயர்வான யாத்திரையாகும். நாம் ஏறினால் வைகுண்டத்தின் போதையை அனுபவம் செய்யலாம். உணவு சமைக்கும் போது கூட மிகவும் தூய்மையான உணவை தந்தையின் நினைவிலிருந்து நாம் சமைக்கின்றோம். முழு உழைப்பும் நினைவு யாத்திரையில்தான் இருக்கின்றது. அதன் மூலம்தான் நமக்கு பலம் கிடைக்கின்றது. நாம் மறைமுகமான போர் வீரர்களாக இருக்கின்றோம். தந்தையின் நினைவின் மூலம் விகர்மங்களின் என்னென்ன குப்பைகள் உள்ளதோ அது பஸ்பமாகி விடுகின்றது. காரியங்கள் செய்யும் போதும் நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம். நாம் பல பிறவிகளுக்கான பிரியதர்ஷினிகளாக இருக்கின்றோம். ஒரு பிரியதர்ஷனுக்கு இப்போது அந்த பிரியதர்ஷன் நமக்கு கிடைத்திருக்கின்றார். நாம் இப்போது மனம், புத்தி, சம்ஸ்காரம் ஆகிய சூட்சமமான சக்திகள் மீது வெற்றியாளராக ஆகின்றோம். எந்த நேரம், எந்த சங்கல்பம், எந்த சம்ஸ்காரத்தை எமர்ஜ் செய்ய விரும்புகின்றோமோ அந்த நேரம் அதே சங்கல்பம், அதே சம்ஸ்காரத்தை சுலபமாக தன்னுடையதாக நாம் ஆக்குகின்றோம். சங்கமிகத்தில் நம்மை நாம் டிரான்ஸ்பர் செய்கின்றோம். படிப்பு மற்றும் தூய்மையின் தாரணை மூலம் நம்முடைய குணங்களை மாற்றம் செய்கின்றோம். சரீர நிர்வாகத்திற்காக கர்மம் செய்கின்றோம். தூங்கவும் செய்கின்றோம். ஆனால் நினைவு யாத்திரையை ஒருபோதும்
மறக்காமல் இருக்கின்றோம். நம்முடைய சூட்சம சக்திகள் மீது வெற்றி அடைந்து ராஜரிஷி சுயராஜ்ய அதிகாரியாக ஆகும் ஆத்மா நாம். சேவைகளினால் என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றதோ இது அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய பரிசாகிய சேவையின் மூலம் ஆசீர்வாதங்களை அடையும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.